நெல்லுக்கடை மாரியம்மன். நெல் வாணிபம் செய்யும் பெரிய நாகத்தாம்மாளை அந்த ஊரில் எல்லோருக்கும் தெரியும். தொழிலில் நேர்மையும் அனைவரிடம் கருணையும் கொண்டு பழகும் அவளை எல்லோருக்கும் பிடிக்கும். ஒரு நாள் மஞ்சள் நிற சேலை அணிந்த பெண்ணொருத்தி, எனக்கு நெல் வேணும், கொஞ்சம் அளந்து கொடுங்களேன் என்று கேட்டாள். அந்த பெண்ணின் கனிவும் சிரிப்பும் பெரிய நாயகத்தாம்மாளை என்னவோ செய்தது. கடைக்குள் சென்று மூட்டையில் இருந்து நெல்லை அளந்து கூடையில் போட்டு எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் ஆடி போனாள். அந்த பெண்ணை காணவில்லை. அந்த நெல்லை அவளிடம் கொடுக்கும் பொழுது அவள் முகத்தை மீண்டும் ஒரு முறை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். நடக்காமல் போய்விட்டது என்று வருந்தினாள் பெரிய நாயகத்தம்மாள். அன்றிரவு பெரிய நாயகத்தம்மாளின் கனவில் தோன்றிய அந்த பெண்மணி, நான் மகமாயி, உன் வீட்டுக்கு அருகில் உள்ள வேம்பின் நிழலில் புற்று கொண்டிருக்கிறேன். எனக்கு கோயில் கட்டு, உன்னையும் இந்த ஊரையும் காப்பது என் பொறுப்பு என்று சொல்லி மறைந்தாள். அதை கேட்டு சிலிர்த்து போன பெரிய நாயகத்தம்மாள் விடிந்ததும் விடியாததுமாக எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள வேப்பமரத்தடியில் இருந்த புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபட்டு வந்தாள். அதே நேரம் பெரிய நாயகத்தம்மாளின் கனவில் அம்மன் வந்ததும் புற்றில் அம்மன் கொடி கொண்டிருப்பதும் தெரிய வரவே ஊர் மக்கள் அனைவரும் வந்து வணங்கி சென்றார்கள். அதன் பிறகு அங்கே இந்த இடத்தில் அம்மனின் திருவுருவத்தை செப்பு திருமேனியாக வைத்து மாரியம்மன் எனும் திருநாமம் சுட்டி வழிபட துவங்கினார்கள். சிறிய அளவில் கோயில் அமைக்கப்பட்டது. அதையடுத்து அந்த ஊர் செழித்து வளர்ந்தது என்கிறது ஸ்தல வரலாறு. இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம வாய்ஸ் ஆஃப் சாரா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.